வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. சற்றப்ப 1000 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில வயநாட்டுல 1000க்கு மேற்பட்டவர்கள் இன்னும் தகவல் இல்லை, காணவில்லை என்று சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் சிக்கிண்டு கிடக்கிறார்கள். 400 வீட்டை காணல. கிட்டத்தட்ட 65 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கேம்ப்லங்க, ஒரு கம்பெனியில 500 சொச்சம் பேர் வேலை செஞ்சிருக்காங்க. இந்த கம்பெனியை காணோம், அதாவது ஆக்சஸ் பண்ண முடியல. 500 தொழிலாளர்கள் இருந்த கம்பெனி எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. ஆக இது நேச்சுரல் டிசாஸ்டரு, இது இயற்கை பேரழிவு. கடவுள் தான் காரணம், அதெல்லாம் காரணம் கிடையாது. முழுக்க முழுக்க மனுஷன் காரணம். ஆமா, இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் நீங்க ஒன்றிய அரசியல கவனம் செலுத்திருக்க வேண்டும். அதிகமான மைன்ஸ், அதாவது சுரங்கங்கள் தோழக்கூடிய கம்பெனிகளுக்கு அங்கே லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பட்டியல் நான் தர்றேன். இரும்பு, குவாசு, அது மாதிரி பாத்தீங்கன்னா மினரல்ஸ், அங்க அந்த மலையில கொட்டி கிடக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கிறதற்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சர்வசாதாரணமா லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறார்கள். வயநாடு தான் தொகுதி என்ற அடிப்படையில ராகுல் காந்தி நேரடியாக தொடர்பு கொண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் களத்துல இறக்க சொல்லியிருக்காரு. நிறைய பேர் நம்ம பார்த்து அந்த டிவில கூட பாத்தீங்கன்னா அந்த சூரல்மலை கேம்ப் பகுதியில அவங்க அடிவாரத்துல கொண்டு வச்சிருக்காங்க. சோ இதுல காப்பாற்றி அங்க மீட்பு பண்ணி வைத்திருக்காங்க. துரதிருஷ்டவசமாக 4 மணிக்கு அந்த சூரல்மலை பகுதியிலேயே அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு ഇവர்கள் யாரை காப்பாற்றி வைத்தார்கள் அவர்களையும் சேர்த்து അടിച്ചിട്ട് പോയിട്ട്. ഞാൻ അതിന്റെ ഒരു പിക്ചർ ഞാൻ കാണിച്ചത് ഗൂഗിൾ എർത്തിലാണ്. ഇവിടെയാണ് பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணூர், காசரகோடு இந்த ஏரியால இருக்கக்கூடிய காவல்துறைகள், ராணுவங்கள்லாம் அங்க சென்றிருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டிலிருந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் விரைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த மழை நடந்தது என்ன, ஏன் இந்த பிரச்சனை என்பதை கவனம் செலுத்தும் போது நம்ம இது இயற்கை பேரிடர் மட்டும் அல்ல. குறிப்பா இது பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். அதே போல மோடியும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இடச்சும் அறிவிச்சிருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் போதுமானதா, இது எப்படி அரசு நடவடிக்கை பார்க்கிறா, அல்லது இதுல இயற்கை பேரிடருக்கான சரியான நிதி உதவி மத்திய அரசு இருக்குன்னு எடுக்கலாமா? Wayanad was hit by several devastating landslides. More than 70 people have been killed. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாயிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். வயநாடு ஒரே அந்த காட்சியை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு அடிநெஞ்சை பிரித்துக் கொள்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சிக்கலை வைக்கிறது. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். துணை ராணுவம் வந்திருக்கிறது. உண்மையிலே இப்படியான இயற்கை பேரிடர்களில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு கேரளா ஒரு வரலாறு காண ஒரு வெள்ளத்தை, பேரழிவை சந்தித்தது. அப்போதும் பினராயி விஜயன் அவர்கள் தான் சிஎம்மாக இருந்தாரு, முதலமைச்சரா இருந்தாரு. அது உயிரிழப்புகளை கட்டுப்படுத்தினார் என்று பாராட்டப்பட்ட நிறைய ஆக்ஷன் பண்ணார். அதோட விட்டுவிடல. அவர் என்ன பண்ணாரு, ஒரு மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை அழைத்து ஒரு கமிட்டி போட்டார். இந்த வெள்ளம் ஏற்பட காரணம் என்ன அவங்க ஸ்டடி பண்ணாங்க. அதோட 2018 காலகட்டத்தின் போது, பெருந்தொற்றின் போது நாடே ஸ்தம்பித்து இருந்த நிலையிலும் கூட அந்த கேரளா பெருவெள்ளத்தை ஏன் ஏற்பட்டதுங்கிற அந்த அந்த அறிக்கை வெளியாக நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல முக்கியமா சொன்னது என்னன்னா, அங்க நிறைய மரங்கள் வெட்டப்பட்டது. கேரளாவே மலை பிரதேசம் தானே, காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று வாஜ்பாயால் போலப்பட்டது. அந்த அளவுக்கு மலையும் மலை சார்ந்த நிலம் தான் கேரளா. அங்கே மரங்கள் வெட்டப்பட்டு அந்த மலையில் இருந்த அந்த மண் வளமெல்லாம் சரி நிலச்சரிவு ஏற்படுற அளவுக்கு அங்க லூஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு. 2வது இல்லீகல் மைனிங். அந்த மலையில இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்டக்கூடிய இல்லீகல் மைனர்ஸ், அவங்க இது 2 தான் காரணம் என்று அவங்க அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அப்போதே சட்ட திருத்தங்களை கொண்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருந்தா இந்த வயநாடு ட்ராஜடி நடத்திருக்காரோ என்று நாம் என்ன தோணுகிறது.
இன்றைக்கு வந்து வயநாடுல வந்து எனக்கு கிடைத்த தகவலின்படி இவங்க 63 பேர் இறந்து விட்டதா சொல்றாங்க. ஆனா எனக்கு கிடைத்த தகவலின்படி என் நண்பர் அங்க இருக்கிறார்கள். எங்கள் உறவினர் கூட அங்க இருக்கு. நாங்க அவங்க போன் பண்ணோம், பயங்கர பிஸியா இருந்துச்சு. தகவலை கேட்டு பெற்றுக்கொண்டோம். சற்றப்ப 1000 பேர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன அவர்கள் சொல்றீங்க? சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில வயநாட்டுல 1000க்கு மேற்பட்டவர்கள் வந்து இன்னும் தகவல் இல்லை, காணவில்லை என்று சொல்கிறாங்க. 400க்கும் அதிகமான வீடுகள், அங்க இருந்த விடுதிகள் மணல்ல புதையுண்டு இருக்கிறது. இவ்வளவு மிகப்பெரிய ஒரு கோர விபத்தாக இருந்திருக்கிறது. 5 மணி 6 மணிக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணாதான் முடியும். அதுக்கு பிறகு வந்து இருள் சூழ்ந்த மலைப்பகுதியாக அது மாறிவிடும். ஸோ இரவு நேரத்துல வந்து அங்க மீட்பு பணிகள் வந்து நிச்சயமாக தொய்யல் ஏற்படும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணூர், காசர்கோடு இந்த ஏரியால இருக்கக்கூடிய காவல்துறைகள், ராணுவங்கள்லாம் அங்க சென்றிருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் விரைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த மழை நடந்தது என்ன, ஏன் இந்த பிரச்சனை என்பதை வந்து கவனம் செலுத்தும் போது நம்ம இது இயற்கை பேரிடர் மட்டும் அல்ல. இயற்கை பேரிடர் நிகழ்ந்த காரணம் நம்முடைய மனித கரங்கள் தான். அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் சரியான முறையில் செயல்படல, சட்டத்திட்டத்தை வந்து சரியா என்ன பண்ணல, பின்பற்றப்படல என்பது தெளிவா தெரியும். இல்ல அப்ப இது இது எப்படி வந்து இப்ப நிலச்சரிவு வந்து எந்தெந்த ஏரியாவுல ஏற்பட்டிருக்குது, எப்படி தொடங்கியது, எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பெரிய சேதம் வர காரணமா இருக்கு இல்லையா? அதை எப்படி இப்ப குறிப்பாக ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அங்க நடவடிக்கைகள் என்னவா இருக்கு? கடந்த ஒரு வார காலமாகவே வயநாடு பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பா நேற்று இரவு 50 mm மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அப்போ இரவு 1 மணிக்கு முண்டக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில தான் முதல் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நிலச்சரிவு என்று சொன்னால் அது அடுத்தடுத்து நிகழும். வயநாட்டை பொறுத்த வரையில அந்த மலையுடைய அந்த ஹைட்டு, உயரம் வந்து கிட்டத்தட்ட 700 மீட்டர்ல இருந்து 2100 மீட்டர் வரை. அடிக்கணக்குல சொல்றதா இருந்தா 2300 அடியிலிருந்து 6890 அடி வரைக்கும் உயரமான மலை. அப்போ ஒரு இடத்துல மலைச்சரிவு ஏற்பட்டால் அடுத்த ஊர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த அடிப்படை தான் முண்டக்கைன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மலைச்சரிவு நிலச்சரிவு ஏற்படுகிறது. உடனடியா பக்கத்துல இருந்த ராணுவ முகாம்கள் இருந்தும் சிஆர்பி வீரர்கள் விரைந்து சென்று அங்க இருந்த ஒரு 60-70 பேரை வந்து காப்பாற்றி இருக்கிறாங்க. இரவு 1 மணிக்கு காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி சூரல் மலைங்கிற ஒரு கேம்பு கொண்டு வந்திருக்காங்க. அந்த சூரல் மலை கேம்பு பகுதியில வந்து அவங்க அடிவாரத்துல கொண்டு வச்சிருக்காங்க. சோ இதுல காப்பாற்றி அங்க வந்து மீட்பு பண்ணி வைத்திருக்காங்க. துரதிருஷ்டவசமாக 4 மணிக்கு அந்த சூரல் மலை பகுதியிலேயே வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இவர்கள் யாரை காப்பாற்றி வைத்தார்கள் அவர்களையும் சேர்த்து அடித்துட்டு போயிட்டு. அப்ப காலை 4 மணிக்கு சூரல் மலையும் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளா இருக்கிறது. அதுக்கு அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அட்டமலை தான் ரொம்ப அடர்த்தியாக மக்கள் வரக்கூடிய அந்த ஊரு. அந்த ஆற்று படுகளை எல்லாம் கிட்டத்தட்ட 100கணக்கான ரிசார்ட்டுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த ரிசார்ட்டுகள் எல்லாம் அடித்து கொண்டு சென்றிருக்கிறது. அந்த கூகுள் மேப் கூட நீங்க பார்த்தா தெரியும். முன்னாடி அட்டமலையுடைய முன்னாடி இருந்த தோற்றமும் இப்போது இருக்கக்கூடிய தோற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஆக மொத்தத்துல மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி. இதுக்கு காரணம் என்ன, ஏன் இவ்வாறு வந்தது என்பதை எல்லாம் இப்போ கேரள தொலைக்காட்சி குறிப்பா ஏசிய நெட்டு, கைரளி போன்ற தொலைக்காட்சிகள் வந்து ஏன் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுங்கிற தகவலை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பா இது வந்து பாராளுமன்றத்துல வந்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். அதே போல மோடி வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிகழ்ச்சி அறிவிச்சிருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் போதுமானதா, இதை எப்படி அரசு நடவடிக்கை பாக்குறா, அல்லது இதுல இயற்கை பேரிடருக்கான சரியான நிதி உதவி மத்திய அரசு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆக்சுவலா கிட்டத்தட்ட பிரகலாத் ஜோஷி இருக்கார் இல்லையா, மைனிங் மினிஸ்டர், சுரங்கத்துறைக்கு வந்து பொறுப்பாளர் யாரு, பிரகலாத் ஜோஷியும் கிஷன் ரெட்டியும். அந்த 2 பேரும் ஏதாவது அறிக்கை விடுவாங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து. ஏனென்று சொன்னால் இந்த மோடி சர்க்கார் கடந்த 10-11 ஆண்டு கால ஆட்சியில தான் அதிகமான மைன்ஸ், அதாவது சுரங்கங்கள் தோண்டக்கூடிய கம்பெனிகளுக்கு அங்கே லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பட்டியல் நான் தர்றேன். இரும்பு, குவாசு, அது மாதிரி பாத்தீங்கன்னா மினரல்ஸ், அங்க வந்து அந்த மலையில கொட்டி கிடக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கிறதற்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சர்வசாதாரணமா லைசன்ஸை கொடுத்து வச்சிருக்கிறார்கள். அதுல என்னன்னா டெக்கான் மினரல்ஸ், 10 மினரல்ஸ் சொல்ற மாதிரி, டெக்கான் மினரல்ஸ் இது ஒரு கம்பெனி, கேரளா மினரல்ஸ், மலபார் மினரல்ஸ், வாய்நாடு மினரல்ஸ், மைத்திரி மினரல்ஸ், செட்டிப்பாடி மினரல்ஸ், தெர்மல் பவர் டெக் கார்பரேஷன் லிமிடெட், சென்ட்ரல் கவர்மெண்ட்,
கேரளா ஸ்டேட் மினரல் என்டர்பிரைசஸ் லிமிடெட், கேரளா கவர்மெண்ட், இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட், அப்புறம் பீச் மினரல், இப்படி வந்து லைசன்ஸை கொடுத்து வயநாடுடைய மாவட்டத்தில அந்த மலையை குறைந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, கண்ணாடி துகள்களை எடுங்க, அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் எடுங்க அப்படின்னு, அங்க இருக்கக்கூடிய கிரானைட்டுகள், குறிப்பா வயநாடு கிரானைட் ஃபேமஸ் அங்க கேரளால, அந்த கிரானைட்டை கல்ல எடுங்கன்னு நீங்க லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்கிற. அப்ப சட்டத்தை எல்லாம் மீறது இல்லையா? அதாவது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 என்ன சொல்லுது? வயநாடு மலையில பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும், அங்க இருக்கிற வந்து என்விரான்மெண்ட்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அடிப்படையில வயநாடு மலை பாதுகாக்கப்பட வேண்டும், அங்க இருக்கக்கூடிய அந்த மைன்ஸ் எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அதுல வந்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சொன்னாங்களே, எங்க உறுதி செஞ்சீங்க? குறிப்பா பாருங்க, வயநாடு நம்முடைய குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளதான் வயநாடு, அதனுடைய இன்னொரு பகுதி தான் வந்து வயநாடு. இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுடைய இன்னொரு பகுதி, கிழக்கே பாத்தீங்கன்னா குற்றாலம் இருக்குது. நம்ம குற்றாலம் மலைக்கும் திருநெல்வேலி, குற்றாலம் மலைக்கும் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய குற்றாலம் மலைக்கும் வயநாடுக்கும் ஒரே மலை தான், வெஸ்டர்ன் கேட்ஸ் சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. அதுல வெஸ்டர்ன் கேட்ஸ் ஈகாலஜி எக்ஸ்பர்ட் பேனல் ரிப்போர்ட் 2011 படி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மைனிங், அந்த வயநாட்டுல இருக்கக்கூடிய சுரங்கங்களை வந்து கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னாங்களே, எங்க கட்டுப்படுத்தினீங்க? மோடி சர்க்கார வந்து அள்ளி திறந்துல விட்டுச்சு. அதனாலதான் இந்தியன் பியூரோ ஆஃப் மைனிங் அங்க இருக்க செயல்படக்கூடிய ஐபிஎம்னு சொல்லுவாங்க, வயநாட்டுல செயல்படக்கூடிய அயன் மைனிங்கு, கிரானைட் மைனிங்கு, குவாஸ் மைனிங் எல்லாம் வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம நீங்க தோண்டின காரணத்தால மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இப்ப யாரை கொண்டு குறை சொல்றது? நீங்க ஒரு பக்கம் சுரங்கத்தை தோண்டி அந்த மலையை வந்து வீக் பண்ணுவீங்க, நிலை குறைய செய்வீங்க, காடுகளை வெட்டி என்ன பண்றது அந்த ஏரியால. உதாரணமா பாருங்க, அந்த வயநாட்டுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் கல்பட்டா இருக்கு பாருங்க, கல்பட்டாங்கிற அந்த ஊர் வந்து 20 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மலை காடு, அது அடர்த்தியான மரங்கள் இருந்தது. இப்பவே பாருங்க எல்லாமே ரிசார்ட், தனியார் விடுதிகள். அப்ப இதை இப்படிலாம் லைசன்ஸை கொடுத்து மரத்தை வெட்டி நீங்க காலி பண்ணீங்கன்னா மண் லூசா தானே போகும், மணல் ஸ்திரத்தன்மை இழந்து விட்டது, அதெல்லாம் மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. ஆக வந்து இது நேச்சுரல் டிசாஸ்டரு, இது இயற்கை பேரழிவு, கடவுள் தான் காரணம், அதெல்லாம் காரணம் கிடையாது, முழுக்க மனுஷன் காரணம். ஆமா, இது முழுக்க மத்திய அரசாங்கம் வந்து நீங்க ஒன்றிய அரசியல கவனம் செலுத்திருக்க வேண்டும். மைனிங் கண்ட்ரோல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் அதை லைசன்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து எல்லாம் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருந்தாலும் எங்க போச்சு இந்த மைனிங் கம்பெனி? எங்க உள்ள கம்பெனிஸ் எல்லாம் எல்லாத்தையும் தான் அதானி அம்பானிக்கு தார வைக்கிறீங்களே. இப்ப வயநாடு மலையை எந்த அளவுக்கு நீங்க ஸ்திரத்தன்மை இலக்க வைத்து நீங்கள் வந்து குறைந்த குடை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் சிக்கிண்டு கிடக்கிறார்கள். 400 வீட்டை காணல, கிட்டத்தட்ட 65 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கேம்ப்லங்க, ஒரு கம்பெனியில 500 சொச்சம் பேர் வேலை செஞ்சிருக்காங்க, இந்த கம்பெனியை காணாங்க, அதாவது ஆக்சஸ் பண்ண முடியல. 500 தொழிலாளர்கள் இருந்த கம்பெனி எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஹெலிகாப்டரை போய் நம்ம லேண்ட் பண்ண முடியல, அங்க ஹெலிபேட் இல்ல. தரை வழியாக செல்லக்கூடிய அந்த முக்கியமான வயநாடு பாலம் வந்து முழுவதுமாக சீர்குலைந்து யாரும் போக முடியாத அளவுக்கு இருக்கிறது, இந்த ஆற்றை கடக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அப்ப இதை வந்து ரீச் முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க 65 பேர் இறந்து போயிட்டாங்க, 70 பேர் இறந்து போயிட்டாங்க நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையான நிலவரம் என்ன நமக்கு தெரியல. அங்க வரக்கூடிய தகவல்லாம் நெஞ்சை பிழியக்கூடியதா இருக்குது. இது வந்து இறுதியா இருக்க வேண்டும், கடைசியா இருக்கணும். இதுல பாடம் படிக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் பாடம் படிக்கிறதா இல்லை. ஏற்கனவே அங்க பாத்தீங்கன்னா 6 ஆறுகள் இருக்குங்க. அந்த வயநாட்டுடைய மலையில ஓடக்கூடிய ஆறுகளையா நீ கண்ட்ரோல் பண்ணீங்களா? அதை நீ சரியான முறையில பராமரிச்சீங்களா? அங்க கபினி ஆறு இருக்கு, கபினி ஆறு வந்து தமிழ்நாடு வரைக்கும் பாயிறது. பவானி சாகர் அணை இருக்குல்ல, அங்க பவானி ஆறு இருக்கிறது. அந்த பவானி ஆறும் வயநாடு மலையில் தொட்டுதான் வருகிறது. மணந்தபடி, வைத்திரி, சாலியூர் இது போன்ற ஆறுகள்லாம் வந்து ஃபேமஸான ஆறுகள். ஒரு ஏரி கூட இருக்கிறது, கரலாடு ஏரி ஆறு. இப்படி கிட்டத்தட்ட 5-6 ஆறுகள் ஓடி வரக்கூடிய அந்த மலைப்பகுதி எந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷனா இருக்கணும்? இல்ல, அது சுற்றுலாத்தலம் தான். இப்ப எங்க பகுதியில உள்ள மக்கள் திருமணம் முடித்து விட்டாலே என் கப்புள்ஸ்ல எங்க போவாங்கன்னா வயநாடு போவாங்க, நானே தங்கியிருப்போன்னு. அந்த அளவுக்கு ஒரு மினி காஷ்மீர் மாதிரி இருக்கும். காஷ்மீரை பார்த்த அளவுக்கு தெரியும், அந்த அளவுக்கு இயற்கை வந்து வளம் செறிந்த ஒரு இடம். இப்ப பாத்தீங்கன்னா மரண ஊலமாக ஆகியிருக்கிறது. காரணம் இந்த மாதிரியான மைனிங்ஸை கொண்டு விட்டு
சுரங்கங்களை தோண்ட விட்டு கனிம வளங்களை கொள்ளடித்து இன்னைக்கு மக்கள் உயிர் வந்து ஊசலாடி கொண்டிருக்கு. இது ராகுல் வந்து அவரோட சொந்த தொகுதி ராஜினாமா செஞ்சாலும் கூட அவருக்கு நெருக்கமான தொகுதி இல்லையா? அவர் என்ன ரியாக்ட் பண்ணிருக்காரு? அல்ல, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரியகர்த்தார்கள் வந்து உடனடியாக செய்தி பண்ணியிருக்காங்க. அந்த காங்கிரஸ் உடைய அந்த கமிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னுடைய அலுவலகத்தையே அந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் கேம்பாக மாத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 எண்ணு தொலைபேசிகளை கொடுத்திருக்காங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள், அந்த வயநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறது. அது எஸ்டிபி போன்ற கட்சிகள்லாம் இருக்கிறது. முஸ்லீம் லீக் போன்ற கட்சியெல்லாம் இருக்குது. அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. வந்து மக்கள் தங்கட்டும், அங்கேயிருந்து மலையிலேருந்து கீழே இறங்கிய மக்கள் இங்க தங்க விட்டு பண்ணியிருக்காங்க. குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து களத்துல நிற்கிறார்கள். அங்கே சர்வ கட்சி சர்வ அமைப்புல வந்து களத்திலிருந்து மீட்பு பணியில வந்து ராணுவத்திற்கு, குறிப்பா துணை ராணுவத்துக்கு உதவி செய்திருக்கார்கள். ஆனா எத்தனை பேரை மீட்க முடியும்? எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைல்ல. 5 மணி 6 மணிக்கெல்லாம் அந்த அந்த மலைப்பாதை இருட்டாகிவிடும், மேல போக முடியாது. அப்போ எப்படி ஒன்று மீட்க போறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. பார்க்கலாம். நம்ம வந்து இந்த உயிர் சேதம் எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்கட்டும் என்று நம்ம என்ன செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். வயநாடு மக்களோட நம்ம இருக்கிறோம். அங்க காங்கிரஸ் கமிட்டி வந்து மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. பிரத்யேகமாக வயநாடு தான் தொகுதி என்ற அடிப்படையில வந்து ராகுல் காந்தி நேரடியாக தொடர்பு கொண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வந்து களத்துல இறங்க சொல்லியிருக்காரு. நிறைய பேர் நம்ம பார்த்து அந்த டிவில கூட பாத்தீங்கன்னா, அந்த காங்கிரஸ் அந்த அலுவலகத்துல நிறைய பேர் போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் காட்டுறாங்க. அந்த இருக்க மருத்துவமனைகளை காலி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய மருத்துவர்களை அனுப்பியிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் நிறைய அங்க டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கிறது. பினராயி விஜயனுடைய அரசு நல்ல துரிதமாக வேலை செய்திருக்கிறது. திடீர்னு இரவு நேரத்துல இப்படி சரிந்தா என்ன சொல்லணும்? அந்த ப்ரீகாஷன் மெஷர்ஸ் வந்து பண்ணல. அந்த இந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரிடரை நோக்கி வயநாடு சென்று கொண்டிருக்கிறது. அதை மற்றுறுத்துங்கள், கட்டுப்பாடு சொல்லும் போது அரசு அதிகாரி சொல்லும் மெத்தன போக்கா இருந்தார்கள். இப்போ வந்து கடைசி நேரத்துல உயிரை இழந்த பிறகு அதை மீட்க செல்கிறோம், உயிரை காப்பாற்ற செல்கிறோம் என்று கடைசி நேரத்துல செல்வது என்பது சரியான நடவடிக்கை இல்லதான். இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி வருகிறது. ஓகே, இது வந்து யாருமே ஒரு மனிதாக பிறந்த சக மனிதருடைய இந்த மாதிரியான அவலமான சாவுகளை ஒருபோது ஏற்க முடியாது. இது இயற்கை பேரிடர் ஒரு பக்கம் கருதினாலும் இன்னொரு பக்கம் எல்லையில்லா அனுமதிகள், அதாவது கனிமூலங்களை கொள்ளையடிப்பதற்கு அனுமதிகளும் ஒரு காரணம் என்று சொல்கிறீர்கள். இது அப்படியே மக்களின் பார்வை விட்டுகிறேன். அந்த துயரத்தில் நாமும் பங்கெடுப்போம், முடிந்தவரை உதவி செய்வோம். அடுத்த இந்த மாதிரியான ஒரு பேரிழப்பு நடக்காமல் இருக்க எல்லா ஆவணங்களையும் செய்வோம் என்று உறுதி ஏற்போம். அதான் இந்த நேரத்தில் செய்து கொள்ள வேண்டிய நடிகளாக இருக்கும். உங்கள் விமர்சனங்களையும் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு வருகிறேன். இந்த விவாதத்தில் உள்ள அறக்களம் நேரம் ஒதுக்க முடியாது. நன்றி.